ஹாய் ஹலோ வெல்கம் டு மூன்லைட் டாரோ 96க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெசேஜ் வந்து முருகரோட மெசேஜ் தான். ஸோ செவ்வாய்க்கிழமை அதுமா நம்ம முருகர் வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 பைல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்பிளேயில் 2 இமேஜ் கொடுக்குறேன், பைல் 1 பைல் 2. உங்களுக்கு எந்த பைல் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பைலுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பைல் 1க்கான ரீடிங். பைல் 1 சூஸ் பண்ணவங்க பைல் 1 ரீடிங் வந்து பார்க்கலாம். பைல் 1க்கான ரீடிங். ஸோ பைல் 1 வந்து முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. மிச்சம் கார்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விழுந்த கார்ட் 7 ஆஃப் வாண்ட்ஸ், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் எம்பரர் கார்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப நிறையா ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. உங்களுக்கு அந்த வேலையில் வந்து இஷ்டமே இல்லாமல் மேபி இன்ட்ரெஸ்ட் அதில் கம்மியாக இருக்கலாம். விருப்பம் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கலாம் நீங்கள். அதனால அந்த வேலையை வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் போடுறீங்க. ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி சம் கேஸில் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, உங்களோட ஹையர் பர்சனாக கூட இருக்கலாம், மேனேஜர் இல்லாட்டி உங்களோட ஒரு டீம் லீட், அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் வந்துட்டு உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஈவன்தோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. நிலையாக பேசுகிறதில்ல. இப்போ வந்துட்டு இப்போது இந்த வேலை பண்ணி முடிச்சிடுனா அப்புறம் அடுத்த தடவை சொல்லும்போது இது நான் இப்படி பண்ண சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சீட்டிங் வந்து உங்களோட ஜாப் கொலீக், உங்கள் கூட இருக்கவங்க ஏதோ ஒரு சீட்டிங் வந்து பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையின்மை இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு இங்கே இருந்ததாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அதனால் நீங்கள் மாற ட்ரை பண்ணாமல் இங்கேயே இருந்துகிட்ருக்கீங்க. ஏதோ மாறினா கிடைக்குமா, வேறு ஜாப் மாறினா கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லாமல் நீங்களே உங்களை வந்துட்டு லோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு நீங்கள் நிறைய உழைக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்கள் வேலைன்னு செஞ்சுட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. மென்டலாக மேபி நீங்கள் வேலையிலே இருக்கனால அது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷராக கூட இருக்கலாம். அந்த ப்ரெஷர் வந்துட்டு அது ஹெல்த் இஷ்யூஸாகவும் உங்களுக்கு ஃபிசிக்கல் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போது சுச்சுவேஷன் நீங்கள் மாற முடியாதுன்ட்டு இல்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் மாறணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஆனால் கொஞ்சம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் மாறிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே செல்ஃப் பிலீஃப் வைங்க. ஸோ அதுதான் வந்துட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை மாறணுன்னா மாறலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான ரீடிங் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கவனமாக இருங்க. உங்கள் கொலீக்ஸ் கூட உங்களை யாரோ
பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேலை இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பிரித்து கொடுங்க. நீங்களே எல்லா வேலையும் வந்து செய்யணுன்ட்டு இல்லை. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜாபு இருக்க ப்ரெஷர், ஸோ உங்களை யாரோ பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய் ஃபார் பைல் நம்பர் 1. நம்ம பைல் நம்பர் 2க்கு போகலாம். முருகர் என்ன மெசேஜ் வந்து பைல் நம்பர் 2க்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு முருகர் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 2க்கான கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். பைல் நம்பர் 2க்கான கார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Pile number 2. ஸோ பைல் நம்பர் 2ஓட ரீடிங்க்கு வந்து பாட்டம் ஆஃப் த டெக் 3 of Wands வந்திருக்கு. தென் பார்க்கலாம். King of Swords, Hanged Man, then 4 of Cups. பைல் நம்பர் 2க்கு வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்து 3 of Wands வந்திருக்கு. King of Swords and Hanged Man. தென் உங்களுக்கு வந்து 4 of Cups வந்திருக்கு. ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்திருப்பீங்க. உங்களோட வேலையில் ரொம்ப இன்டெலிஜென்ட், ப்ரொஃபஷ்னல், இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு வந்துட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு வந்துட்டு உங்களால் பிரித்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்த பர்சன் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் மேபி உங்களோட ஒர்க் ஆர் ஃபேமிலி ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் ஏதோ ஒரு விஷயம் அதில் நீங்கள் வந்துட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணி 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 அது உங்களுக்கு வந்து பழகிருச்சு. அந்த மாதிரி இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு உங்கள் லைஃப்பில் லோவாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் நிறைய அடிபட்டிருக்கீங்க அந்த சாக்ரிஃபைஸால். ஐயோ போதுண்டா சாமி அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது. நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. உங்களோட கெரியரும் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல நிலமையில் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அதனால் பேட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். மேபி உங்கள் சாக்ரிஃபைஸ் ஏதோ ஒரு விஷயம் நடந்த அந்த இதனால். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க சேஞ்ச் பண்ணுறக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உட்காந்துட்டே இருக்கீங்க இந்த இதுலேயே. என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு அந்த பாஸ்ட்லேயே நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் யூனிவர்சல் கொடுக்குற பிளஸிங்ஸை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. வெளியே வராமல் கொடுத்தாலுமே நீங்கள் பார்க்காம உட்காந்துட்டே இருக்கீங்க. பாருங்கள் இங்கே கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இதுலேருந்து நம்ம வெளியே வரக்காக. ஆனால் இந்த கார்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திங்கிங்லேயே தான் இருக்கீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராஸ்ப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராஸ்ப் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யுவர் சுச்சுவேஷன் வில் பிகம்
குட் இன் அ பாசிட்டிவ் மேனராக அது மாறும். ஸோ பைல் 2க்கான ரீடிங் இது தான். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிருந்தா நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடலாம். It will be helpful for me. Thanks for watching.